வணக்கங்கள். மற்றொரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். நேர்களை இணைந்திருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளானது வைகாசி மாதம் சனிக்கிழமை 30/5/2026 தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 16ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலமாக இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை, ஏமகண்டமாக இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:52 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று பிற்பகல் 12:54 வரை சதுர்த்தசி திதியும் பின்பு பௌர்ணமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரமாக இன்று பிற்பகல் 2:18 வரை விசாக நட்சத்திரமும் பின்பு அனுச நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 2:18 வரை ரேவதி நட்சத்திரமும் பின்பு அஸ்வினி நட்சத்திரமும் நிலவுகிறது. ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கரமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ऐगिरि नंदिनि नंदित मेदिनि विश्व विनोदिनि नंदनुदे गिरिवर विंध्य शिरोदिनि वाजिनि विष्णु विलाजिनि जिष्णुनुदे भगवति केजिनि कंड कुडुंबिनि भूरि हृदे जय जय गे महिषासुरमर्दिनि रम्यगवर्धिनि शैलसुधे रम्यगवर्धिनि शैलसुधे. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 16ஆம் நாள் 30/5/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். நாம் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் தாத்தா பாட்டி போன்ற வயதிலே மூத்தவர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. பொதுவாக சுபகாரியங்கள் இந்த மந்தவாரத்திலே செய்யக்கூடாது, செய்ய மாட்டார்கள். இன்றைய தினம் வைகாசி மாதத்து விசாக நட்சத்திரம் கூடிய வைகாசி மாதத்து பௌர்ணமி பூரணை. பல்வேறு ஆலயங்களிலே தீர்த்த உற்சவங்கள், அதேபோல் பல கண்ணகி அம்பாள் ஆலயங்களிலே பொங்கல் வழிபாடுகள், அம்பாள் ஆலயங்களிலே சங்காபிஷேகங்கள், குளிர்த்தி வைபவங்கள் என பல்வேறு சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் உற்சவங்கள் நடைபெறும். அந்த வகையிலே மத்திய மாகாணம் கண்டி மாவட்டம் பத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்திலே இன்றைய தினம் தீர்த்த உற்சவம்
கண்கண்டலிங்க தீர்த்தக்கரையிலே இந்த தீர்த்தோற்சவம் சிறப்பாக நடைபெறும். அடியவர்களெல்லாம் அங்கே ஆலய நிர்வாக சபையினர்கள், சைவ அபிமானிகள் சங்கத்தினரெல்லாம் தெற்பை அணிந்து அங்கே கங்காதேவிக்கு பூஜைகள் நடைபெற்று அபிஷேகம் நடைபெறும். கங்கே ஜமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி என்கின்ற வகையிலே சப்த தீர்த்தங்களையும் அங்கே பூஜிக்கப்பட்டு தீர்த்தக்கரையிலே அபிஷேகம் நடைபெற்று சுவாமி தீர்த்தமாடியதும் அடியவர்களெல்லாம் தீர்த்தமாடுகின்ற சிறப்போடு கூடியதாகவும், அந்த தீர்த்தமாடியவுடன் அர்ச்சனை வழிபாடுகள் நிறைவு பெற்றதும் சகல அடியார்களுக்கும் தீர்த்தக்கரையிலேயே அன்னதானம் பூஜை நடைபெறும். மகேஸ்வர பூஜை என்கின்ற அன்னதானம் அடியவர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டு மீண்டும் சுவாமி ஊர்வலமாக வந்து இரவு துவஜ அவரோகணம் என்கின்ற கொடியிறக்கு உற்சவம், அதனைத் தொடர்ந்து சண்டேஸ்வரி உற்சவம், ஆச்சாரிய உற்சவம் என்பனவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. வற்றாப்பளை கண்ணகி அம்பாள் ஆலயம், மட்டவில் பண்டிதலட்சி கண்ணகி அம்பாள் ஆலயம், இவ்வாறான பல்வேறு ஆலயங்களிலே பொங்கல் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். அதேபோல் கிழக்கு மாகாணத்திலே பல்வேறு கண்ணகி அம்பாள் ஆலயங்களிலே இந்த சடங்கு என்கின்ற வகையிலே சிறப்பானதாக படையல்கள் வைத்து மடைபடவி அங்கே சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், தீமிதிப்புகள் என்பன எல்லாம் சிறப்பாக நடைபெறுகின்ற சிறப்போடு கூடிய நாள் இன்றைய தினம். இந்த வைகாசி விசாகமும் வைகாசி மாதத்து பௌர்ணமியும் சேர்ந்த நாள் சிறப்பானதாக பூஜை வழிபாடு நாம் கலந்து கொள்வதோடும், யாழ்ப்பாணம் சங்கானை இலுப்பைத்தாழ்வு பெல்வில் அருள்மிகு ஸ்ரீ முருகமூர்த்தி தேவஸ்தானத்தினுடைய இந்த வைகாசி விசாக மகோத்சவத்திலே தீர்த்த உற்சவம் தேவஸ்தான ஆதீன குருமுதல்வர் சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவ நித்யானந்த சிவாச்சாரியார் அவர்களுடைய குருவருள் ஆசியோடு, விண்ணுலக ஆசியோடு இந்த மகோற்சவம் சிறப்பாக நடைபெறும். இதுபோல் பல்வேறு ஆலயங்கள் நடைபெறுகின்ற உற்சவங்களில் நாம் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 30/5/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று உங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே இழுபறுகள் இருக்கும், பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும். இடபராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகசிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே அலைச்சல் நிலை அதிகமாக இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறுகள் இருக்கும், பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மிதுனராசி மிருகசிடம் 3, 4, திருபாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளை சிறப்புகளும் நன்மைகளும் அமையும். கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எடுக்கின்ற முயற்சிகளிலே அனுகூலங்கள் அமையும். சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே விழுபறுகள் இருக்கும், பொறுமை நிதானம் கொண்டு செயல்பட வேண்டும். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழிற்சிறப்பு உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் அமையும். துலாம் ராசி
சித்திரை 3-4 சுவாரி விசாகம் 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மையும் நன்மையும் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளே சிறப்புகளும் நன்மைகளும் அமையும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையான நாளாக அமைகின்றது. உறவினர் மூலமாக நன்மைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகளே வெற்றிகள் இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். மகர ராசி உத்திராடம் 2-3-4 திருவோணம் அவிட்டம் 1-2 கொண்டவர்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபடுகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கும்பராசி அவிட்டம் 3-4 சதயம் புரட்டாதி 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே காரியங்களில் இழுபடுகள் இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளில் தடைகள் இருக்கும், பணவரவு மந்தமாக இருக்கும், சிரமங்கள் இருக்கும், நிதானம் தேவை. மீனராசி புரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமானதாக இருக்கும். இன்றைய சிந்தனை. இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது. அதாவது வைகாசி விசாகம் பௌர்ணமி விரதம் இந்த ரெண்டும் சேர்ந்து நிறைந்த நாளாக, ஒரு மங்களம் மிகுந்த நாளாக இன்றைய நாள் போற்றப்படுகின்றது. வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு மிக உன்னதமான ஒரு நாளாக போற்றப்படுகின்றது. அத்தோடு இந்த வைகாசி மாதம், இந்த வைகாசி விசாகம், வைகாசி பருவம் முருகன் வேறு சக்தி வேறு அல்ல. அம்பாளுடைய சொரூபமாக முருகனை பார்க்கின்றோம். அதனால்தான் சக்தி வேலாயுதன் என்று அவரை சொல்லுகின்றோம். அவர் எப்பொழுதுமே கையிலே வைத்திருக்கின்ற சக்தி அம்மனுடைய அம்சம். தன்னுடைய தாயினுடைய கருணையோடு தான் முருகப்பெருமானுடைய அனைத்து நல்லர்களும் போற்றப்படுகின்றன. இதனாலே இந்த வைகாசி விசாகத்திலே முருகன் வழிபாட்டோடு அம்மன் வழிபாடும் மேன்மை பெறுகின்றது. வளந்து பொங்கல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மேன்மையான நிகழ்வு எங்களுடைய பல ஆலயங்களிலே இன்று நடைபெறும். வைகாசி பொங்கல், வளந்து பொங்கல் என்று சொல்வார்கள். மரபுப்படி புதுப்பானை வாங்கி அதிலே வளர்ந்து கட்டி இறைவனை நினைந்து பொங்கல் இட்டு பூசணைகள் செய்து வழிபடுகின்ற அந்த வளர்ந்து பொங்கல் வழிபாட்டோடு பல ஆலயங்களிலே இன்று தீர்த்த உற்சவம் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். வைகாசி விசாகம் பௌர்ணமி இந்த 2 தினங்களும் தீர்த்த உற்சவத்துக்குரிய நாளாக அமைகின்ற பொழுது முறை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த வைகாசி விசாகமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்ற நன்னாளாக அமைகின்றது. அந்த நாள் இன்றைய நாளாக அமைந்திருக்கின்றது. எனவே பல ஆலயங்கள் இன்றைய நாளிலே தீர்த்த உற்சவங்களை காணுகின்ற நிலையிலே இருக்கின்ற, கொடியேற்றப்பட்டு திருவிழா நிறைவாகின்ற தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுகின்ற நாளாகவும் அமைகின்றது. எல்லா வகையிலுமே மனநிறைவும் சிறப்பும் மேன்மையும் தருகின்ற நாளாக இந்த வைகாசி விசாக வழிபாடு சிறப்பித்திருக்கின்றது. முருகப்பெருமானை நினைந்து வழிபடுகின்ற நாளாகவும், அதாவது இடபராசியிலே சூரியன் சஞ்சரிக்கின்ற காலம், நேர்நிலையிலே துலாம் ராசியிலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற காலம் என்கின்ற ஒரு அற்புதமான அமைப்பு இன்றைய நாளிலே அமைகின்றது. விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். அதிலும் முருகப்பெருமான் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாயொன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புலம்புதோர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமொய்ய என்கின்ற பாடல் இன்றைய நாளிலே தான் நடைபெற்றது. அதாவது முருகப்பெருமானுடைய 6 குழந்தைகளாக இருந்த முருகப்பெருமானை அன்னை பார்வதி தேவியார் அரவணைத்து 6 முகம் 12 கை ஓர் உடலாக மாற்றி சண்முகர் தோன்றிய நாளாக, சண்முகப்பெருமான் தோன்றிய நாளாக இந்த வைகாசி விசாகம் போற்றப்படுகின்றது. அப்படியான ஒரு சிறப்புமிக்க நாளிலே நாங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு அருள் பெறுகின்றோம். பல ஆலயங்களிலே இன்றைய நாளிலே அந்த நிறைந்த திருவருளை தருகின்ற தீர்த்தவாரி உற்சவங்களும் நடைபெறுகின்றன. எனவே எல்லோருக்கும் எல்லா விதமான நிறைவும் இன்றைய நாளிலே கிடைக்க அந்த நாளை நல்ல முறையிலே நாங்கள் ஆன்மீகத்தோடு வழிபட்டு பேரருள் வருவோமாக. நன்றி.
இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்று நாளிற்குரிய குறளும் பொருளுமாக நீரின்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. இக்குறளினுடைய பொருளாக எப்படிப்பட்டவர்க்கும் நீரில்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நீரின்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. இக்குறளினுடைய பொருளாக எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.